நான் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும். எனக்கு மனசில் கவலையே இருக்கக்கூடாது. எப்பயுமே சந்தோஷமாக நிம்மதியாக நிறைவாக ஒரு வாழ்க்கையை வாழணும். சாப்பிட்றப்பையும் சரி, தூங்குறப்பையும் சரி, நிம்மதியாக இருக்கணும். நான் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும், என்ன கோயிலுக்கு போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், ஏதாவது மந்திரங்கள் சொன்னால் சரியாகுமா, ஏதாவது முத்திரைகள் செஞ்சால் சரியாகுமா, இல்லை ஏதாவது வழிபாடுகள் ஏதாவது பயிற்சிகள் செஞ்சால் சரியாயிருமா, இது பலருக்கும் மனசில் தோணிக்கிட்டு இருக்கும். இணையதளங்களில் நிறைய தேடிக்கிட்டே இருப்பீங்க. நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறது, என்ன கோயில் சொல்லியிருக்காங்க, என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் யாரையாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களுடைய சொந்த கருத்து. ஆனால் நிம்மதி உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. பணம் இருக்கும், ஆடம்பரம் இருக்கும், நிம்மதி இருக்கா? நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதே நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தான். ஆனால் சம்பாதிச்சுட்டீங்க, நிம்மதியாக இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நிம்மதி வேணும்னா ஒவ்வொருத்தரும் உங்களை